232 என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. எண்ணிக்கை கூடுதலாக கிடைத்திருக்கலாம். ஆனால் இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, முழுமையாக திரும்பப் பெற வேண்டியது என்பதுதான் நம் கருத்து. அதைத்தான் நாம் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தோம். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேல்முருகன், ரொம்ப சுருக்கமா. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வக்ஃப் வாரியத்தின் தன்னாட்சி அழித்து சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் போராடும் போராடும், அதில் வெற்றியும் பெறும். அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை சட்டபூர்வமாக தடுப்போம் என்று இந்த மாமன்றத்தில் உறுதி அளிக்கிறேன். மாண்புமிகு வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1995ஆம் ஆண்டு வகுப்பு திருத்தச் சட்டத்தை இன்றைக்கு இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு திருத்தம் செய்ததன் மூலமாக இந்தியாவில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் சுதந்திர உரிமையில் கை வைத்திருக்கிறது. இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது நடந்துவிடும் என்கிற ஐயத்தின் அடிப்படையில்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஏனைய மாநிலங்களில் இப்படி ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக நம்முடைய தமிழர் நிலத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அல்லது திரும்ப பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களின் ஏகோபித்திய ஆதரவை பெற்றிருக்கிற நம்முடைய அரசு இதற்கான தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழிந்து வாசிக்களிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.